திரையுலகின் பாதுகாவலன் ஆர்கே சில்வமணி உள்ளிட்ட அரங்கம் மிகு ஆற்றலார்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லீடர்னு சொன்னால் உண்மையிலேயே லெஜண்ட் சரவணன் லீடர் தான். நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் நான் சொல்ல முடியும், கருத்து உங்களுக்கு வரும். முதல் வணிகத்துறையில் தானே விளம்பரம் பண்ணி இன்னைக்கு அத்தனை பெரிய பெரிய நிறுவனங்களோட உரிமையாளர்களும் விளம்பரம் அவங்களே நடிச்சு பண்ற அளவுக்கு அதுக்கு ஒரு அடித்தளம் அமைத்து தந்தது, பாதை அமைத்து தந்தது லெஜண்ட் சரவணன் அவர்கள் தான். அதோடு மட்டுமல்ல, உண்மையிலேயே பெருமைக்குரிய சமாச்சாரம், அவரோட பழகும்போது அவருடைய எண்ணெய் திறன், அதாவது பல கதைகளை மனசில் வச்சிருக்கிறாரு, பல கதாபாத்திரங்களை உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் என்கிட்ட ஒரு கதை சொன்னார், புருஸ்லினுடைய கதை. அது 6 பேக் வைக்கிற அளவுக்கு அந்த என்னை தயார்படுத்திப்பேன் அப்படின்னாரு. அதுக்காக பெரிய இயக்குனரே அவர்கிட்ட இட்டு போய் சேர்த்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுங்கன்னு. அப்படி ஒரு ஆற்றல் மிகு ஆற்றலாளர் தான் லெஜண்ட் சரவணன். அவருடைய பணி அங்கிங்கனாதிபடி எங்கும் பிரகாசமாக ஒளிவிட்டு பிரகாசிக்கும். துரை செந்தில்குமாருக்கு திரும்பவும் சரவணன், லெஜண்ட் சரவணன் இன்னொரு படம் தருவார்ன்ற அளவுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அமையும். மெய் சிலிர்க்க வைக்கும் பாடல்களை தந்த தம்பி ஜிப்ரானுக்கு உண்மையிலேயே அகிலமெங்கும் கூடி குழாவிக்கூடிய அளவுக்கு அங்கிங்கனாதிபடி எங்கும் இசை வெள்ளம் செவி குளிர சிந்த மெகிழ அளவுக்கு உணர்ச்சிகரமான பாடல்களை வழங்கியிருக்கிறார். அதுக்கு சிறப்பான பாடல் வரிகளை தந்திருக்கிற தம்பிமார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே சரவணன் இந்த திரையுலகுக்கு கிடைத்த ஒரு அட்சய பாத்திரம். அவர்கிட்ட நிறைய எண்ணங்கள் இருக்கு. இந்த திரையுலகத்துக்கு மிக மிக பெரிய சேவை செய்வதற்கு வந்திருக்கிறார். அவரை வாழ்த்தி வரவேற்போம். அவருக்கு மாபெரும் வெற்றினை ஈட்டி தருவோம். வெற்றி அவருக்கு அருகிலேயே இருக்கிறது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லெஜண்ட் சரவணன் சாரோடைய முதல் படத்தை நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல பிரமாண்டமான படைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் நெக்ஸ்ட் பிக்சர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் கருடன் படம் பார்த்தேன். கருடன் படம் செந்தில்குமார் எனக்கு ரொம்ப பிடித்த டைரக்டர், எனக்கு பட்டாஸ் பண்ணவர். அவரு பண்ண போறாரு, 2 பேரும் இணைய போறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா லெஜண்ட் சரவணன் சார் இப்போ பாருங்க, ரொம்ப யூத்ஃபுல்லா இருக்கிறாரு. அவர் யூத்ஃபுல்லா இருக்கிறாரு. அவங்களுக்கு பியூட்டிஃபுல் ஹீரோயின், ஜிப்ரான் சாரோட மியூசிக் எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் நிச்சயமா ஒரு மாபெரும் வெற்றி அடையும், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றிமா. லெஜண்ட் சரவணனுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். கங்க்ராட் சரவணன், ஆல் த பெஸ்ட். அரங்க மதுரை ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு கேள்விப்பட்டேன். அரங்கம் அதிர்ந்துட்டே இருக்கு, யாரும் பேச முடியாத அளவுக்கு அரங்கம் அதிர்ந்துட்டே இருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது உண்மையாவே இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டிய படமா தான் எனக்கு தெரியுது. லீடர் திரைப்படம் இந்த வெளியீட்டு விழாக்கு முதல்ல ஒரு தடவை ஃபோன் பண்ணார், நிக்கில் முருகன் ஃபோன் பண்ணார். நான் அப்போ அமெரிக்காவில் இருந்தேன். அப்போ சரவணன் சார் லைனில் சார் 21ஆம் தேதி நிகழ்ச்சி இருக்குது, நீங்கள் கலந்துக்கணும்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் இது மாதிரி நான் யூஎஸில் இருக்கேன் சார், வரலன்னு. அப்படியா சார், ஆனால் படம் 3ஆம் தேதி ரிலீஸு, நீங்கள் படம் ரிலீஸ் முன்னாடி படம் பார்க்க வந்துருங்கன்னாங்க. சரி நிச்சயமாக வந்துடுறேன் சார், நான் 1ஆம் தேதி வந்துடுறேன்னு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் நிக்கில் ஃபோன் பண்ணான். சார் நீங்கள் இல்லாமல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார் சாரு. அதனால் 26ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்கு,
சரிப்பா நான் 25 வந்துடுறேன், 26 நிகழ்ச்சி வச்சுக்கலான்னு. உடனே சார் வந்து லைனில் வந்தார். சார் இல்லை சார், படம் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கு, அதனால வந்து நாங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டோம் சார். இதை 3ஆம் தேதி வேற ஒரு படம் வருது, அதனால நான் தள்ளி வச்சுக்கிட்டோம், அவர் ஏதோ சொல்கிறாருந்தார். அதெல்லாம் நிக்கில் முருகனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டா ப்ரொடியூசர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் போய் அவனே சொல்லிவிடுவான். அப்புறம் வந்து வந்த உடனே மறுபடியும் 26ஆம் தேதி ஃபோன் பண்ண, என்னடா நிகழ்ச்சி இருக்கான்னு. இல்லை 3ஆம் தேதியே படம் ரிலீஸ், அதனால 29ஆம் தேதி நிகழ்ச்சி வச்சுட்டோம். சரி ஓகே, எப்படி இருந்தாலும் நான் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு இறைவன் எழுதியிருக்காரு, அதனால இந்த நிகழ்ச்சி வந்த பிறகு ரொம்ப சந்தோஷம். விவேக பேசும்போது சொன்னான்னு நினைக்கிறேன், வந்து அதாவது வந்து சரவணோட வெற்றிக்கு நாடக மந்திரத்தை அவங்க அப்பா சொன்னார்னு. அவங்க அப்பாவை நான் சந்திச்சிருக்கேன். 85லேருந்து 87 வரைக்கும் நான் சரவண சீட்டில் வந்து அங்கே ரங்கநாத் தெருவோட வந்து நான் வாடகை குடியிருந்தேன். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அப்போ நான் வந்து அந்த கடைக்கு போவோம். உங்களுக்கு தெரியும், அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்போ சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரனுக்கு தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமாவில் இருந்துகிட்டு இருப்போம். அப்போது போய் அடிக்கடி கடைக்கு போவோம், கடைக்கு வாங்குவோம், வாங்க மாட்டோம். அப்போ 100 ரூபாய்க்கு கீழே வந்து 99 ரூபாய்க்கு சட்டை போட்டிருப்பாங்க. அந்த 100 ரூபா வந்தவுடனே அந்த சட்டை வாங்கலாங்கிறதுக்காக போய் பார்த்துட்டு வருவோம். ஒரு தடவை வந்து தீபாவளிக்கு வந்து சித்ரா சார் இருந்தார், போயிட்டார். எனக்கு தீபாவளிக்கு வந்து எனக்கு ஒரு 500 ரூபா பணம் கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு ட்ரெஸ்லாம் எடுக்க போகலான்னு. எனக்கு 500 ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கே வந்து ட்ரெஸ் எடுக்க முடியும்னா சரவணா சூட்டில் தான் எடுக்க முடியும். அப்போ நான் என்னோட அம்மாவுக்கு, என் குழந்தை, என் தம்பிக்கு, என் தங்கச்சிக்கு எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு, நான் ஏற்கனவே பார்த்தா 99 ரூபான்னு இந்த சட்டை இருந்தது, அதனால இந்த சட்டையை எடுத்துக்கிட்டு நான் போகும்போது அவன் பார்த்தா அது பக்கத்து ரேக்லேருந்து இந்த ரேக்குக்கு மாறி இருக்கும்போது அது விலை வந்து 199. நான் கரெக்டாக கணக்கு பண்ணி 490 ரூபாய் வர்ற மாதிரி கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே கவுண்டரில் கொடுத்தேன். கொடுக்கும்போது அவங்க பார்த்துட்டு நான் அதுக்கு முன்னே 4-5 தடவை அந்த கடைக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்கேன், எந்த சட்டை எடுக்கிறது, கணக்கு பணம் வந்தால் எந்த சட்டை எடுக்கலான்னு பார்த்துட்டு போயிருக்கேன். அப்போ பார்த்துட்டு இருந்தால் அந்த சட்டையோட விலை 199. அப்போ வந்து 590 ரூபா வந்துடுச்சு. எங்கிட்ட 500 ரூபா தான் பணம் இருந்தது. உடனே எங்கள் அப்பா சொன்னார், அந்த பில்லு தப்பாக வந்துடுச்சு சார். நான் சொன்னேன், இல்லை சார் இது 99. கடையில் ஒர்க் பண்ண சொன்னார், இல்லை சார் பக்கத்து ரேக்லேருந்து இது மாறி வந்துடுச்சு அப்படின்னார். உடனே அப்பா சொன்னார், பரவாயில்ல சார் நீங்கள் வச்சுங்க அப்படின்னார். இல்லை சார் பணம் இல்லைன்னு. பரவாயில்ல சார் பணம் வரும்போது கொடுக்கலாம், நீங்கள் வச்சுங்கன்னு. அதாவது வந்து 100 ரூபாய்க்கு சட்டை வாங்கணுனுக்கும் அவருக்கு அதே மரியாதை கொடுத்தாரு, 1,00,000 ரூபாய்க்கு சட்டை வாங்கணுக்கும் அதே மரியாதை கொடுத்தாரு. அதாவது கஸ்டமரை மதிச்ச ஒரு முதலாளியா அவர் இருந்தார். அதுதான் வந்து அவங்களோட வெற்றிக்கு ஒரு காரணமா நான் நினைக்கிறேன். அதுபோல இந்த படத்தை பார்த்த உடனே நான் துரைக்கு ஃபோன் பண்ணேன். துரை வந்து என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்னா நான் வந்து கருடன்னு பார்த்த உடனே சொன்னேன், சூரியன் இது மாதிரி மாற்ற முடியும், ஒரு டைரக்டரால் மாற்ற முடியும். நிச்சயமா சூரிக்கு ஒரு எமோஷனல் கொடுத்து சூரி கத்தி எடுத்து வெட்டினான்னா அந்த எமோஷனல் வர வைக்க முடியும்னா அது நீ ஒரு கிரேட் டைரக்டர் செந்தில், நீ நிச்சயமா ஒரு நல்ல படம் பண்ணுவ. அப்புறம் அது மாதிரி இந்த படம் பண்ணும்போது சொன்னேன், செந்தில் சரவணன் வந்து ஒரு தங்க முட்டை போடுற தங்க முட்டை போடுற ஒரு வாத்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்கு தயாரிப்பாளர்கள் தேவைப்படுறாங்க. தயவு செய்து இந்த படத்தை நீ நல்ல படமா எடுக்கணும், வெற்றி படமா எடுக்கணும், அது எங்களுக்கு நல்லது, எங்க தொழிலாளருக்கு நல்லதுன்னு சொன்னேன். நிச்சயமா பண்றேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு டீசர் ஒரு இது லுக் அமைச்சிருந்தார். உண்மையாவே எனக்கு வந்து அந்த லுக் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது வந்து தப்பா எடுத்துக்கூடாது, சரவணன் லெஜண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருந்தது. இந்த பக்கம் தமன்னா, அந்த பக்கம் அவங்கெல்லாம் என்னப்பா பணம் இருந்தா எது வேணாலும் பண்ணலாமான்னு. ஆனா லீடர் அந்த போஸ்டர் பார்த்த உடனே சொன்னேன், சரவணன் ஃபர்ஸ்ட்லயே நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க, இந்த படம் நிச்சயமா எல்லாராலையும் வரவேற்கப்படும். ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து படம் எப்படி ஓடுதுங்கிறது வந்து எங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு படத்தை 100 நாங்கள் ஒரு படத்தை 100 தடவை பார்ப்போம். டபுள் பாசிட்டிவ்ல வந்து அந்த படம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் 100 தடவை பார்ப்போம். அதில் இருக்கிற தப்பு எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள் அந்த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸோட உட்காந்து பார்ப்போம் பாரு, அப்போ எல்லா தப்பும் கண்டுபிடிச்சிருவோம், அவன் எங்க கத்துறாங்க. அப்போ ஆடியன்ஸ் தான் அந்த படத்தோட உண்மையான டைரக்டர்ஸ். அப்போ ஆடியன்ஸா நான் வந்து படம் அந்த போஸ்டர் பார்த்தோன்னு சொன்னேன், சரவணன் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஆடியன்ஸுக்குலாம் ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த படத்தை ஜெயிக்க வைங்க, இல்லைன்னா ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் படம் எடுத்துட்டே இருப்பாங்க. அதனால இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதாவது வந்து என்னன்னா,
வணிகத்துறையில மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணார் அவங்க அப்பா வந்து. அதாவது வந்து நேர்மை, குறைந்த லாபம், நிறைய கஸ்டமர்ஸ். இதுதான் அவங்களோட வெற்றியோட இன்னொரு தாரக மந்திரம் நினைக்கிறேன். அப்புறம் இப்போ ஒரு செய்தி படித்தேன், அதாவது சினிமா துறையில் வந்து நிறைய சின்ன படங்கள் எடுக்க போறாரு அப்படின்னு. உண்மையாகவே வந்து சரவணன், எங்கள் சினிமாவுக்கு வந்து நிறைய தயாரிப்பாளர் தேவைப்படுறாங்க. உங்களை மாதிரி உங்கள் அப்பா எப்படி வந்து வணிகத்துறையில் ஒரு சாதனை பண்ணாரோ அது மாதிரி நீங்கள் திரைத்துறையில் மிகப்பெரிய சாதனை பண்ணணும். இது போல் வந்து நீங்கள் ஒரு 50 இல்லை 100 படங்கள் கூட எங்களை எடுத்து எங்கள் திரைத்துறையை வாழ வைக்கணும். நிச்சயமாக உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் ரசிகர்கள் உங்களுக்கு ஒரு மகுடம் கொடுக்குவாங்க. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார்.